இவ்வாறு நேர் மற்றும் ஓர் இவ்வாறு நேர் நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு சந்திப்பது ஜே சந்திரா. ஆம்னர்களே, இவ்வாறு நேராக நாங்கள் இன்று பாஷையூர் இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து கலாபூஷணம் ஜூல்ஸ் கொலின் அவர்களை எடுத்துக் கொள்ள இருக்கின்றோம். ஆம்னர்களே, இப்பொழுது அவர் வானொலியில் இணைந்திருக்கிறார். அவர் இப்பொழுது வானொலியில் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் கலாபூஷணம் ஜூல்ஸ் கொலின் அவர்களே. வணக்கம் ஜெயச்சந்திரா. எப்படி இருக்கிறீர்கள் ஐயா? நலமா இருக்கிறேன். ஆம், இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நான் அடுக்கடுக்காக சொல்லலாம். பல பட்டங்களை, பல வாழ்நாள் சாதனையாளர் விருது, பல விருதுகளை, அதாவது யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்லாமல் இலங்கை தேசிய ரீதியில் பெற்ற ஒரு கலாபூஷணமாக இருக்கின்றார். அதாவது அண்ணாவியார் என்று கூட அழைக்கப்படுகின்ற ஒரு கூத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டிருப்பவர். சொல்லுங்களேன் ஐயா, இது உங்களுக்கு எத்தனை வயதில் இந்த கூத்தோடு அல்லது இந்த நாடகத்தோடு ஈடுபாடு ஏற்பட்டது ஐயா? எங்களது ஊர் இந்த கலையோடு பின்னி பிணைந்த ஒரு ஊர். வானுயர்ந்த சோலை இளம் தென்றலை வாங்கி சலசலக்க ஓடி வரும் வங்க கடலலை வந்து எம் கரையை தழுவி முத்தமிட தலை நிமிர்ந்த செருக்கோடு தமிழ் வரத்த தினவோடு கலை வளர்க்கும் பாஷையூர் தான் எங்கள் ஊர். கலைக்கு பஞ்சமில்லை. கலைக்கு பஞ்சமில்லை, அது தெரிந்த விடயம் ஐயா. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்த காலத்தில் யாரை எடுத்துக்கொண்டாலும் அந்த திருமலை கலாமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் கூட இப்போவும் வரை பலருடைய திறமைகளை பார்த்திருக்கின்றோம். இப்போ உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் அல்லது யாரை பார்த்து இந்த நாடகத்தை கற்றுக்கொண்டீர்கள் அல்லது பழகி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் யாரை குறிப்பிடுவீர்கள்? எனது தந்தையார் ஒரு நாடக கலைஞன். அவர் நாடகம் எழுதுவார், நடிப்பார், நெறிப்படுத்துவார். எனது தாயாரும் அதற்கு நல்ல ஆதரவு. ஏனென்றால் எனது தாயாருடைய அண்ணன் தான் பபுன் அலெக்சாண்டர் என்று சொல்லி, அவர் என்னுடைய மாமனார். அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவார், வந்து அவர் பாடுவார். என்னுடைய தாயாரின் தகப்பனாரும் இந்த கூத்துக்கலையோடு மிகவும் ஈடுபாடுள்ளவர்கள். அந்த தாலாட்டுத்தான் என்னை இந்த கூத்துக்கலைக்குள்ள இழுத்தது என்று நான் நினைக்கின்றேன். அதை விட எங்கள் ஊரில் இந்த கூத்துக்கலை மிகவும் செழிப்புற்ற காலத்திலே நாங்கள் சிறுவராக இருந்திருக்கின்றோம். அந்த நேரத்தில் எங்கே கூத்து பழகினாலும் அந்த கூத்தை போய் பார்ப்போம், அந்த ஒத்திகைகளை பார்ப்போம். அந்த ஒத்திகைகளை பார்த்தால் அது மாத கணக்கில் அந்த ஒத்திகை நடக்கும். அதை பார்த்து அவர்கள் மேடை ஏற்றங்கள் செய்யும் பொழுதெல்லாம் நான் மிகவும் மிகவும் ஆவலாக அந்த கூத்துக்களை பார்ப்பேன். நானும் ஒரு கூத்து கலைஞனாக வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை என்னிடம் இருந்தது. அதான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக. இப்ப ஐயா, உங்களுக்கு முன்னர் சில பல அண்ணாவிமாரெல்லாம் இருந்திருப்பார்கள். இப்பொழுது அண்ணாவிமாரை உலகத்தின் இந்த போர் சூழல் காரணமாக பல இடங்களுக்கு இப்ப இளைய பத்மநாதன் ஐயா அவர்கள் மெல்பர்னில் இருக்கின்றார். அதே போல் பலர் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று விட்டார்கள். நான் நினைக்கின்றேன் இந்த ஒரு அண்ணாவியாக வருவதற்கு அல்லது ஒரு திறமையான கலைஞராக வருவதற்கு நீங்கள் யோசித்து பார்த்தீர்களா? நானும் இப்படி ஒரு கலாபூஷணமாக அல்லது ஒரு அண்ணாவியாராக இருப்பேன் ஒரு காலகட்டத்தில் என்று. உண்மையை சொல்ல போனால் எனக்கு கூத்துக்கள், நாடகங்கள் இவைகள் அனைத்திலும் எனக்கு ஈடுபாடு. அதான் என்னை திருமறை கலாமன்றத்திலும் சொல்லுவார்கள், நான் ஒரு ஆல்ரவுண்டர் என்று சொல்லி. சகல நாடகங்களும் நான் நடிக்கும் ஆற்றல் இறைவன் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்வார்கள். அதைத்தான் நான் நினைக்கின்றேன். அடுத்தது அர்ப்பணிப்புகள் வேணும், பயிற்சிகள் வேணும். நான் நாடகங்கள், கூத்துக்கள் நான் படித்த வேளையிலே சொல்லுவதை நான் படித்துவிட்டு சென்றிருக்கின்றேன். ஆனால் திருமறை கலாமன்றத்தில் நான் இணைந்த பிற்பாடு ஃபாதர் மரிய சேவியர் அடிகளார் என்னை இனம் கண்டார். அவர் என்னை அழைத்து, நீர் நல்ல கலைஞனாக வருவாய், நீர் வந்து இந்த பயிற்சிகள் நிறைய எங்கே எடுக்க வேண்டும். அந்த பயிற்சிகளில் குழந்தை சண்முகலிங்கம் சார், எங்களோட ஃபாதர் சாவிரி, மௌனகர் சார், சிதம்பரநாதன், காரை சுந்தரம்பிள்ளை சார், எல்லார்ட்டையும் நான் பயிற்சி எடுத்தினேன். இந்த ஆட்ட வடிவங்கள் கூட தென்மொழியை காரை சுந்தரம்பிள்ளை சார்ட்டையும், வடமொழியை பேராசிரியர் மௌனகுரு அவர்களிடமும். மௌனகுரு, நான் அவரை மறக்க மாட்டேன். காரணம் என்னென்றால், இன்று கூத்தை தன் தோளில் சுமந்து, தன் சிரமேற் சுமந்து இளையவர்களையும் பயிற்றுவித்து பழையவர்களையும் மீள கொண்டு வந்து அந்த வெளிக்கொணர்கின்ற ஒரு பெருமகான் என்று நான் அவரை சொல்வேன். எங்களது
எங்களது கூத்துக்கள் கொஞ்சம் இடைவெளி இருந்த வேளையிலே எங்கள் இயக்குனர் தந்தை மரியசேவியர் அடிகளார் கூத்தை மீள கொண்டு வரதற்கான முயற்சியை மேற்கொண்டு திருமறை கலாமன்றத்திலே அந்த அண்ணாவிமார்கள், ஆதரவாளர்கள், புலவர்களை அழைத்து இந்த கூத்தை எப்படி கொண்டு வரலாம் என்று அதற்கு ஒரு முயற்சி எடுத்து அந்த கூத்துக்களை அடியில் கிடந்த கூத்துக்களை தூசு தட்டு வெளியில் எடுத்து பல கூத்துக்கள் நாங்கள் நடித்திருக்கின்றோம். அதன் பிற்பாடு ஒவ்வொரு ஊராக இந்த கூத்துக்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் வந்திருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். பிற்காலங்களில் இப்ப இந்த பொல்லாத கொரோனா வந்த காலத்திலே குறைந்திருக்கின்றது. இல்லாவிட்டால் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு திருவிழா காலங்களிலையும் கூத்துக்கள் போட்டுக்கொண்டுதான் வருகிறார்கள். எங்கட பாயசூர்லையும் கூட நிறைய கூத்துக்கள் மேடையேற்றி கொண்டு வருகின்றார்கள். ஏனென்றால் இந்த கூத்தின் வரலாறு எங்களுக்கு தான் உண்டு. எங்களுக்கு தான் உண்டு. உண்மையிலே அது என்ன என்றால், நாங்கள் என்ன ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் எமது கூத்து வடிவங்களைத்தான் டாக்டர் எதிரிவீர சரைச்சந்திர எங்களது பிரதேசங்களில் மன்னார், யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, வவுனியா இப்படி இது போன்ற பிரதேசங்களிலே எங்களது இந்த கூத்துக்கள், ராகங்கள், ஆடல்களை எடுத்து அவர் அதை பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு சென்று தேசிய கலையாக்கி விட்டார். மனமே சிங்கபாகு போன்ற நாடகங்களை கூட அவர் செய்கின்றார் என்றால் இந்த கூத்தின் மகத்துவம் இது எங்களது தேசிய கலை. இந்த தேசிய கலையை நாங்கள் விடக்கூடாது. நான் இதுல மட்டும் இல்ல, நான் சொன்ன மாதிரி நான் தனியா கூத்தோட நான் நிக்கிற ஆள் இல்ல. இருந்தாலும் இந்த கூத்தை வளர்ப்பதற்கு நான் மிகவும் முயற்சியை எடுத்துக்கொண்டு நான் கூத்தை வளர்த்து கொண்டு இருக்கின்றேன். அது தெரியும் ஐயா. அதாவது நேர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பல விருதுகளை தரனாய் கொண்டிருப்பவர் தான் இந்த கோலின் ஐயா அவர்கள். இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி, இப்ப தென்மோடி வடமோடி என்று தட்டு சென்றீர்கள் ஐயா. இப்ப நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஆடுகின்ற கூத்துக்கள் எல்லாம் தென்மோடி வகை, அப்படித்தானே? தென்மோடி கூத்துக்களை நாங்கள் ஆடுகின்றோம். அதுவும் நாங்கள் ஆடுகின்ற பெரும்பான்மையா நாங்கள் ஆடுகின்ற கூத்து தென்மோடி கிறிஸ்தவ பாங்கு. இந்த கூத்தை நாங்கள் ஆடுவோம். இங்கே பட்டுக்கோட்டையில் வடமோடியும் இருக்கின்றது. வடமோடி இருக்கின்றது, தென்மோடி இருக்கின்றது. அதே மாதிரி மட்டக்களப்பிலையும் தென்மோடி இருக்கின்றது, வடமோடி இருக்கின்றது. அப்ப நாங்கள் இந்த தென்மோடி கூத்தை நாங்கள் ஆடும்போது தென்மோடிக்கின்ற ஆட்ட வடிவம் இருந்தது. ஆனால் இந்த சமயம் இங்கே வந்த காலங்களிலே இந்த கூத்துக்கள், புலவர்களை எழுதுகின்ற கூத்துக்களை சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களின் அனுமதியோட தான் மேடையேற்ற வேண்டும் என்ற ஒரு நியதி இருந்தது. அப்ப இருந்த நேரத்துல இந்த புனிதர்கள் ஆடக்கூடாது, புனிதர்கள் அதில் வரும் பாத்திரங்களுக்கு இந்த ஆடல்களை குறைத்திருக்கின்றார்கள். குறைத்தவுடன் ஆடல்கள் குறைந்துவிடு மீளவும் அந்த ஆடல்களை கண்டுபிடித்து அந்த ஆடல்களை நாங்கள் ஆடி இன்று அந்த சுவை இன்றைய சமுதாயத்துக்கு, இன்றைய ஜெனரேஷன் நாங்கள் சொல்ல போனால் இந்த இளம் வட்டங்களுக்கு நாங்கள் இந்த கூத்தை எப்படி உடைச்சு கொடுக்கலாம் என்ற தன்மையில நாங்கள் கூத்துக்களை இப்போ பழக்கி மேடையேற்றி கொண்டு நானும் இந்த ஆடல்களையும் நான் நிறைய பயின்றபடியால் எனக்கு சுகமாயிருக்கின்றது. பிள்ளைகளுக்கு இந்த கூத்துக்களை நாங்கள் படித்து நான் பாடசாலைகளிலே எல்லாம் நிறைய கூத்துக்கள் பழக்கி தேசிய மட்டத்திலே எல்லாம் விருதுகள் எடுத்திருக்கின்றது அந்த கூத்துக்கள். அப்ப அந்த பணியை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். நிச்சயமாக நல்லது ஐயா. அதாவது நாங்கள் ஒரு அண்ணாவியாரை இணைக்க வேண்டும் என்று பல காலமாக முனைந்தும் என்னுடைய யாழ்ப்பாணத்திற்கு நண்பர்கள், இளம் நண்பர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த வானொலியூடாக. பத்மராஜ் அவர்கள் அல்லது தர்மலிங்கம் அப்படியான இந்த திரையோடு அல்லது நாடகத்தோடு அல்லது கலையோடு ஈடுபடுகின்ற இளைஞர்கள் ஒரு பட்டாளம் தானா சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களை அடையாளம் கண்டு என்னை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல் வாழ்த்துக்கள். அத்தோடு இப்பொழுது இன்னொரு ஒரே வளவில் உங்களுடைய பாசூர் என்றால் எல்லோரையும் எல்லோருக்கும் தெரியும். ஒரு அந்தோணியார் ஆலயம் அல்லது குருநகர் இருப்பவர்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும். தியாகு என்றவர் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படியான பங்களிப்பை வழங்கியிருந்தார்? தியாகு நாங்கள் சிறுவராக இருக்கின்ற போதிலே அந்த தியாகு சின்ன சிறிய நாடகங்கள் எழுதி அல்லது புத்தகங்களில் வருகின்ற நாடகங்கள் எழுதி அதை மேடையேற்றுவார். எங்களை பயன்படுத்தி இருக்கின்றார். அவர் எனக்கு ஒரு உறவு முறை. அவர் பயன்படுத்தி, அவர் ஒரு நல்ல பாடகன். இதைவிட எங்களது வளவுக்குள் அந்த ஒரு முத்தத்துக்குள் 2-3 வீடு அது இருந்தது. அதிலே ஒன்று டைட்டஸ் சொல்லி ராஜன். நாங்கள் அவற்றை பேர் ராஜன் என்று நாங்கள் கூப்பிட்டாலும் அவரே கமலராசன் என்று தான் அவருடைய அம்மாவினுடைய தாய் கமல்ராசன் என்று தான் அழைப்பார், கமலராசன் என்று. அப்ப அப்படியான அவருடைய அண்ணன் ஒரு சின்ன மிருதங்கம் வச்சிருப்பார். அந்த மிருதங்கம் வாசிப்பார்.
அங்கே அவருடைய தந்தையார் கட்டபொம்மன் கூத்தில் என்று நினைக்கின்றேன் பெண் வேடம் கொண்டு நடித்து ஒரு படம் போட்டோ வந்து அது பெருப்பிச்சு வச்சிருந்தவர் அந்த படம். அந்த போட்டோவை பார்த்தால் உண்மையில அந்த மாறு பத்மினியின் சகோதரி லலிதாவை போல அந்த தோற்றம். அவர் அமைதியானவர், மிகவும் பண்பானவர், நல்ல ஒரு மனிதன். அவர் எங்களுக்கு ஒரு நல்ல பழக்கத்துக்கு அவர் ஒரு ரோல் மாடலாய் நாங்கள் கணிக்கலாம். அப்படியான ஒருவர். நான் அவரை இந்த இடத்துல நினைவுபடுத்துறதுக்கு நான் உண்மையில மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பதிவில் அவர் போட்டிருந்தார். அதை நான் அதாவது பதிவில் வாசிக்கின்ற பொழுது உடனே யார் இந்த தியாகு என்று கேட்க வேண்டும் என்று அவா எனக்கு ஏற்பட்டது ஐயா. நல்லது. இப்ப நீங்கள் இருந்த காலம், இப்ப வையங்களின் விழா காலத்துல சின்னல இருந்து வளர்ந்து ஒரு போராட்ட சூழ்நிலையிலிருந்து கூத்துக்கள் பல வடிவங்களில் தமிழ் மக்களுடைய ஒரு அடையாளமாக இந்த கூத்து அல்லது சில போராட்ட வடிவங்களை வெளியில கொண்டு வருவதற்கு சில இந்த கூத்துக்களை அல்லது நாடகங்களை அந்த காலத்தில் சில குழுக்கள் பயன்படுத்தி இருந்தார்கள். இப்பொழுது என்ன நடக்கின்றது? இப்பொழுது மக்கள் வேறு ஒரு இயந்திர உலகம் அல்லது தொலைக்காட்சி அல்லது வாட்ஸ்அப் அல்லது பைபர் அல்லது இன்ஸ்டாகிராம் உலகம் உங்களுடைய பிள்ளைகள் எடுத்தால் எப்பொழுதும் அதில் இருப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள். அப்ப இந்த கூத்துக்கு வர சொன்னா பிள்ளைகள் வருவார்களா அல்லது பல்கலைக்கழகத்துல அல்லது படிக்கிறவர்கள் மட்டும்தான் இதோடு இணைந்து பயணிக்கிறார்களா? அதை எப்படி பார்க்கிறீர்கள்? என்ன செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போது என்னுடைய முயற்சி இப்பொழுது எங்களுடைய புலவர்கள் எழுதிய கூத்து 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முதல் எழுதின கூத்துக்கள் ஒரு 10 கூத்துக்களை எடுத்து நான் ஆவணப்படுத்துகின்றேன். அதிலே இளைஞர்கள் அதிலே பெரும்பான்மையாக இளைஞர்கள் தான் நடிக்கின்றார்கள். நான் அவர்களை அநேகமாக ஜனவரி நடப்பகுதியிலே அந்த ஆவணப்பதிவு நிறைவு பெறும் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி அதிலே அந்த பிள்ளைகள், ஏனென்றால் இந்த இயந்திர வாழ்க்கையிலே இயந்திர உலகம், இந்த உலகத்திலே பொருளாதாரம் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அப்ப அந்த முக்கியமான ஒன்றாக இருக்கும்போது அந்த இளைஞர்கள் தாங்கள் வேலைக்கு போக வேணும், உழைக்க வேணும், அப்படியான ஒரு சிந்தனை அவர்கள் மத்தியில் இருக்கின்றது. அது சரி. அப்படி இருந்தால்தான் அவர்களுடைய வாழ்க்கை. நான் உங்களுக்கு உங்களது வேலை முடியும் போது நீங்கள் வரலாம், நாங்கள் ஒத்திகை என்னிடம் ஹார்மோனியம் தொடக்கம் முழுக்க இருக்கின்றது, கொஸ்டின்ஸ் மேக்கப் எல்லாம் சகலதும் வச்சிருக்கின்றேன், நீங்கள் எல்லாம் பயன்படுத்தலாம் என்றுதான் நான் அவைகளை சொல்லி இதுக்கு கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள். அப்படியான இதுல நான் அந்த இளைஞர்களை சேர்த்து வச்சிருக்கேன். அந்த இளைஞர்களும் நாங்களும் இளைஞர்களாகவே அவர்களுள் நுழைந்துதான் இந்த சாதனைகளை செய்யலாமே தவிர, எங்களது இயக்குனர் மரிய சேவியர் அடிகளார் கூட இளைஞர் என்றால் இளைஞர், சிறுவர் என்றால் சிறுவர், பெரியவர் என்றால் பெரியவர், அப்படி அவர்களுக்குள்ளால் சென்றுதான் இந்த கலையை வளர்த்திருக்கின்றார். அப்ப அதுல நான் என்ன ஒன்று சொல்லுவேன், நீங்களும் ஒரு கேள்வி ஒன்று அதுக்குள்ள போனது என்னென்றால், இந்த போராட்ட காலங்கள்ல எங்களுடைய இந்த கூத்துக்கள் வடிவங்கள் எப்படி என்றத ஒரு கேள்வி. நிச்சயம் இந்த போராட்ட நாங்கள் அந்த அழுகுரலோட இந்த யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறின காலத்தில் தொடக்கம் வன்னி மண்ணிலே நிறைய கூத்துக்கள் ஏற்றி இருக்கின்றோம். அது சமயம் சார்ந்த கூத்தும், அன்றைய காலத்தில் என்ன தேவை என்பதை சம்பந்தமான கூத்துக்கள், வித்தியாசமான கூத்துக்கள் எல்லாம் மேடையேற்றி இருக்கின்றோம். அப்படியான கூத்துக்களை மேடையேற்றின எங்களுக்கு அப்ப குறிப்பாக சொல்ல போனால், இந்த என்ன ஒரு விஷயத்தை நான் இதுக்குள்ள இந்த கேள்விக்கு முதலே நான் சொல்ல விரும்புகின்றேன் என்னென்றால், இந்த எங்கள் ஈழத்தமிழனுடைய கலை வடிவம் நாட்டுக்கூத்து. ஈழத்தமிழனுடைய கலை வடிவம் நாட்டுக்கூத்து, தேசிய கலை என்று நாங்கள் சொல்ல வேண்டும். தேசிய கலை தான் அது. அந்த தேசிய கலை வடக்குக்கும் கிழக்குக்கும் மாறுபட்டதாக இருக்கின்றது. அங்கே ஆடுகின்றது ஒரு வித்தியாசம், இங்கே ஆடுகின்ற வித்தியாசம். அப்ப இதை ஒரு வெளிநாட்டவர் இந்த கூத்துக்களை பார்த்தால், நான் பல இடங்களில் இதைத்தான் சொல்லி இருக்கின்றேன், கருத்தரங்குகளா இருந்தா என்ன செவி கண்டாலும் இந்த கூத்து கலை ஒரு புறநாட்டுவர் பார்க்கும்போது அந்த கூத்து இது என்னப்பா உங்களோட தேசிய கலைன்றீங்க, இதுதான் எங்களோட வடிவம் என்றீங்களா, அங்க ஒரு மாதிரி இங்க ஒரு மாதிரி, எது தேசிய கலை? நிச்சயம் இந்த எங்களுக்கு ஒரு கலை வடிவம் வேணும் என்று சொன்னால், நாங்கள் மலையத்தில் ஆடுகின்ற காமன் கூத்தோ, முல்லைத்தீவில் ஆடுகின்ற முல்லை மோடியோ, மன்னாரில் ஆடுகின்ற மன்னார் பாங்கோ, இல்லாட்டா யாழ்ப்பாணத்தில் மட்டக்களப்பில் ஆடுகின்ற அனைத்தையும் சேர்த்து ஒரு கலை வடிவத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும். இதுதான் எங்களுடைய கலை வடிவம் என்று. உதாரணத்துக்கு நான் நடுவரா பணியாற்ற போறேன் சில இடங்களிலே, பாடசாலைகளிலே எல்லாம். ஆரம்ப காலத்திலே 5 நடுவர்கள் வருவார்கள். அதில் 3 பேர் மட்டக்களப்பை சேர்ந்தவர் என்று சொன்னால் மட்டக்களப்புக்கு தான் போகும் அந்த முதல் இடம். தென்மோடி என்று சொன்னால் முதல் இடம். 3 பேர் யாழ்ப்பாணத்தவர் என்றால் யாழ்ப்பாணத்துக்கு தான் வரும். ஏனென்றால் இவர் பார்த்தது இதான்.
அவர் கற்றது அதான். ரெண்டு அதனாடி அதுதான் சரி என்ற ஒரு நிலைக்கு வரும். இதனாடி இந்த பிள்ளைகள், இந்த மாணவர்கள் எல்லாம் மிகவும் கஷ்டப்படுவார்கள், கவலைப்படுவார்கள். அப்ப நான் பல இடத்திலே நான் கூறியிருக்கின்றேன், இந்த காலத்திலே எங்களுக்கு ஒரு தேசிய கலை வடிவம் இதுதான் என்றதை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டிருக்கின்றேன். அது வெற்றி அளித்தால் நல்லது. அது நிச்சயமா ஒரு அருமையான முயற்சி நீங்கள் குறிப்பிடுகின்ற பொழுதுதான் ஐயா ஞாபகம் பெறுகிறது. எங்களுடைய கலை வடிவங்கள் இப்பொழுது 2 விஷயம். ஒன்று கலை அல்லது மற்றது மொழி. 2ம் இல்லை என்றால் ஒரு இனம் இல்லாமல் போய்விடும். ஆகவே அதில் உங்களுடைய பங்களிப்பு முக்கியமானது, மறுக்கப்பட முடியாது, பாராட்டப்படக்கூடியது. அதாவது இவ்வளவு காலமும் நான் உங்களை இந்த வானொலியில் நினைத்துக் கொள்ளவில்லை என்ற கவலையும் எனக்கு இப்பொழுது ஏற்படுகின்றது. இப்படி ஒரு அருமையான கலைஞரை நாங்கள் வெளியில் உலக ரீதியாக கொண்டு வந்திருக்க வேண்டும் என்ற ஒரு அவா இன்று அது நிவர்த்தியாகின்றது. நல்ல விஷயம். நீங்கள் செய்கின்ற பணிகளை பார்க்கின்ற பொழுது, நான் கேட்டதை ஆராய்கின்ற பொழுது அருமையாக இருக்கிறது ஐயா. தொடர்ந்து உங்களை போன்றவர்கள் பயணிக்க வேண்டும் என்றால் இந்த வானொலி அவாவாவும் இருக்கின்றது. தொடர்ந்து பயணிப்பீர்கள் என்று நம்புகின்றோம் ஐயா. இப்ப ஒரு கூத்து அல்லது ஒரு அண்ணாவியாரை கொண்டு வைத்து நான் ஒரு கதைக்க விடாமல் பேசிக் கொண்டிருப்பது அழகில்லை. எனக்கு நீங்கள் நடித்த அல்லது உங்களுக்கு பிடித்த அல்லது கூத்தோ அல்ல நாடகமோ ஒரு ஒரு 2, 3 வசனங்களை பேசி அல்லது நடித்து காட்டுவீர்கள் என்றால் அது நேயர்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ஐயா. நாங்கள் இப்ப அதுல என்னன்னு சொன்னால், இந்த காலத்துக்கு ஏற்ற, காலத்துக்கு தேவையான சில கருத்துக்களை நாங்கள் விதைக்க வேணும். கூத்து நான் எழுதி மேடையேற்றிய கூத்துக்கள் என்று சொன்னால், விடியலின் தாகம் என்ற ஒரு கூத்தை நான் மேடையேற்றினேன். அப்ப எங்களுடைய இந்த இன பிரச்சனை வந்த காரணம் என்ன என்பதையும் வைத்து, கடைசி நடந்த யுத்தத்தை அதிலே நான் கொண்டு வந்து அதை காட்டி அதுக்குள் இருந்து வெளிக்கிட்ட மக்கள் வந்து இன்றைய அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்றும், எங்களது கலாச்சார சீர்கேடு, சமூக விரோத செயல்கள், இதுகளை மையமா வச்சு விடியலின் தாகம் என்ற ஒரு நாடகத்தை மேடையேற்றினேன் கலாச்சார விழாவில். அதை அரசு அதிபர் தொடக்கம் முக்கியமானவர்கள் பலர் பார்த்தார்கள், பலர் பார்த்து பாராட்டினார்கள். இதைவிட நான் யாழ்ப்பாடி என்கின்ற அந்த கூத்து, கவி வீரராகவன் தொண்டை நாட்டிலிருந்து இங்கு வந்து இந்த யாழ்ப்பாணத்துக்கு பேரப்படி கிடைத்தது, இங்கே ஆட்சி செய்த மன்னன் என்ன, அவர் இவரை பார்க்க விடாமல் இருந்தது காரணம் என்ன, அதுக்கும் ஒரு விடை கொடுத்தேன் அந்த நாடகத்தில். விடை கொடுத்தேன். அந்த மன்னன் இறுதியில் அவரிடம் மன்னிப்பு கேட்கின்றார். இந்த அங்கவீனர்கள், இன்று இந்த அங்கவீனர்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம், அப்படியானவர்களை எல்லாம் அந்த அரசன் பார்க்க மாட்டார்கள். மாற்றுத்திறனாளிகள் என்ற ஒரு பெயரை நாங்கள் இப்போ சூட்டியிருக்கின்றோம். இவர்களை பார்க்க மாட்டார்கள். அன்று அதை பார்த்தவர்கள் அந்த மன்னர்கள். அதற்கும் ஒரு விடை கொடுத்து நான் அந்த மன்னன் அந்த யாழ்ப்பாடியிடம் சரணடைந்ததாக அதில் கொண்டு வந்திருக்கேன். இதை விட பூதத்தம்பி என்கின்ற கூத்தை நான் தென்மொழியில் எழுதியிருக்கின்றேன். அது இப்போ இன்னும் வரும் கலாச்சார விழாவில் மேடையேற்றப்படும். அது எங்கள் உதவி அரசாங்க அதிபர் அவர்கள் DS பிரதேச செயலர் கேட்டதுக்கு இணங்க நான் அந்த கூத்தை நான் எழுதியிருக்கின்றேன். அந்த கூத்திலையும் எனக்கு சில விஷயங்கள் இருக்குது. நான் அதுல நான் சொல்லி போட்டு நான் பாட்டு எடுக்கின்றேன். அதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த அழகவல்லி என்கின்ற பூதத்தம்பியின் மனைவி, அவ வந்து அந்தராசி என்கின்ற ஒரு முதலமைச்சர், அவருமே ஆசை கொள்கின்றார். ஆசை கொண்டு ஒரு தேவையில்லாத ஒரு பழியை பூதத்தம்பியில் சுமத்தி வெற்றி பேப்பரில் கையெழுத்து வாங்கி அவரை கொலைக்களத்துக்கு கொண்டு செல்கின்றான். தலை வெட்டப்படுகின்றது. அந்த தலையை முற்ற வழியிலே சின்ன தடி நட்டு அந்த தடியில் குத்தி அவரது இதயத்தை எடுத்து தலைக்கு மேல் வைத்து காகம் கொத்த வேண்டும். இதுதான் அவங்களுடைய தீர்ப்பு இருந்தது அந்த காலத்திலே. அப்ப அதுல கண்ணகி கற்புடையவள் மதுரையை எரித்தாள், அதை எரித்த சரிமொழி என்ற விவாதங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் விட்டு நான் கொண்டு வந்தது யாழ்ப்பாணத்தின் பெண், அந்த அழகவல்லி எவ்வளவு கற்புடைய மங்கை என்பதை நான் வெளிப்படுத்தி இருந்தேன். கற்புடைய மங்கை. ஏனென்றால் இந்த பூதத்தம்பிக்கு இப்படியான ஒரு தண்டனை வரப்போகுது என்று அந்தராசியிடம் அவள் செல்கின்றாள். ஆனால் அந்தராசி கேட்கின்றான், எனக்கு நீ இணங்கினால் அவரை நான் விடுதலை செய்வேன் என்று. அவள் இணங்கவில்லை. திரும்ப கொண்டு போய் அவருக்கு அந்த தண்டனை வழங்குது. உடனே நல்லூர் கந்தனிடம் போய் குளறி அழுது உபவாசம் இருந்து தன்னுடைய நேர்த்தி கடன் செய்து கேட்கின்றாள், ஆணை அடிக்க வேண்டும், இவன் ஆணை அடித்து சாக வேண்டும் என்று சொல்லி. அந்த கற்பரசி இந்த யாழ்மண்ணின் பெண். இதையே நாங்கள் வெளியில் கொண்டுவரவில்லை. இவ்வளவு காலம் பூதத்தம்பி பாவம் கையெழுத்து போட்டான் என்றுதான் காட்டினமே தவிர இதை நான் இதை மேடையில் காட்டப் போகின்றேன். இந்த கற்பின் ஆணை அடிக்காத ஒன்று, இந்த தண்டனைக்கு தீர்ப்பிட்ட அந்த அந்தராசி மன்னார் முசலி என்ற இடத்திலே ஆணை அடித்து சாகிறார். ஒருவன் தான் செத்தான், குற்றம் செய்தவன் தான் செத்தான். அடுத்தது அந்த காலத்திலே இருந்த அந்த ஆளுநன் அந்த
ஒல்லாந்து. அவர் கப்பலில் போகும்போது அதிலே தவறி விழுந்து அவர் இறக்கின்றார். இவர்களை கொழும்பில் இருந்த பெரியவர் அழைக்கும் போதுதான் இவர்கள் போய் இவர்களுக்கு இது நடந்தது. இதை வைத்து நான் அந்த இறுதியில் கொண்டு வந்து இதைத்தான் யாழ்ப்பாணத்தின் கற்புடை மங்கையின் பெருமதியை அதில் நான் கொண்டு வந்து காட்டினேன். இது போன்று நான் சில வித்தியாசங்களை அதிலே கூட நான் ஒரு பாடல் ஒன்றை வைத்திருந்தேன். பூதத்தம்பியும் அந்தராசியும் சந்திக்கின்றார்கள். பூதத்தம்பியை சிறையில் அடைத்த பின் பூதத்தம்பி அந்தராசியிடம் பாடுகின்றார், அநியாய ஆட்சி புரிந்திடும் அசடனே அந்தராசி கேளடா, அந்நியன் வாளை பிடித்து அதிகாரம் செய்தினி அழியப் போகின்றாய், ஆண்ட தமிழ் குடியை கெடுக்க நினைத்து உன்னை அடக்க வருவார் எங்கள் மறக்குல வீரர் என்று நான் இதிலே எழுதியிருக்கின்றேன். பூதத்தம்பி காலத்திலே இது நடந்தது என்று நான் இந்த கருத்துப்பட எழுதியிருக்கின்றேன். அப்போ அவன் திரும்ப அந்தராசி பாடுகின்றான், இறக்க போகும் வேலை அறியாமல் இகழ்ந்து என்னைய இழிவாய் பேசுறாய், இது சனம் தீர்ப்பது கூறுவேன் இகமதிலுந்தன் ஆயுள் முடியவே என்று சொல்லி போட்டு அங்கே சொல்கின்றான், ஆளுக்கொரு வழியில் நாளும் சென்றிடும் நீங்கள், ஆளுக்கொரு வழியில் நாளும் சென்றிடும் நீங்கள் அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழுகின்றீரே என்று கேவலப்படுத்துகின்றார். உண்மையிலே இன்றைய நிலையையும் எடுத்து காட்ட வேண்டும். ஏதாவது நாங்கள் வைத்தமா இருந்தால் அதை இன்றைய நிலையிலும் ஆளுக்கு ஒரு வழியில் செல்லாமல் நீங்கள் ஒரு அணியா இருங்கோ, கேள்விகளை கேளுங்கோ, ஐக்கிய நாடுகளுக்கு எழுதுங்கோ. நான் இந்த அண்டையை இதை நான் அதையும் எழுதி இருக்கின்றேன். நான் விட மாட்டேன். எழுத்தாளனுக்கு சுதந்திரம் உண்டு, எழுதலாம், அவர் எழுதி நடிக்கலாம், அவருக்கு என்ன நடிக்கிறாரோ அது வேண்டாம். நாங்கள் செய்ய வேண்டியது நாங்கள் செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து, இதுதான் என்னுடைய கருத்து. எனக்கு ஒரு நடிப்பு, நீங்கள் பாடிய அல்லது பேசிய வசனம் ஒன்று நடிப்போடு நேரலுக்காக நடித்து காட்டுங்களேன் ஐயா, ஏதாவது ஒரு நாடகம். அதை நான் சொல்றேன் என்றால், நான் திருமறை கலாமன்றத்திலே பேஷன் பிளே நடிக்கும்போது, பேஷன் பிளே என்ற எங்களுடைய திருப்பாடுகளின் காட்சி ஆண்டவருடைய தவ காலத்திலே நாங்கள் செய்கின்றது, அதிலே நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல் கைப்பாஸ் பாத்திரம் நடித்து கொண்டு வரேன். தொடர்ந்து அந்த பாத்திரத்தை நான் தக்க வைப்பதுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. நான் என்னுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது என்றால், இளைஞர் மத்தியிலே நான் அந்த கருத்தை கேட்பேன். இப்ப எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்கின்ற ஆரம்பத்திலே அவர்கள் பேசிய வசனங்களில் ஒரு சிலர் எப்படி பேசுவார்கள் என்று சொன்னால், ஆரம்பத்திலே நீங்கள் கூறுவதில் உண்மை இருப்பதை உணர்வோம், அவன் ஒரு புரட்சிக்காரன், மதத்திலே புரட்சி, அரசியலிலே புரட்சி, ஆகையால் மக்களிடையேயும் புரட்சி உண்டாக போகிறது என்று அந்த காலத்தில் பெருசா தான் பேசுவார். அதுக்கு பிறகு நான் கொண்டு வந்து அதை ஒரு வித்தியாசமாக்குறதுக்கு, நீங்கள் கூறுவதில் உண்மை இருப்பதை நான் உணர்வோம், அவன் ஒரு புரட்சிக்காரன், மதத்திலே புரட்சி, அரசியலிலே புரட்சி, ஆகையால் மக்களிடையேயும் புரட்சி உண்டாக போகிறது என்று நான் இப்படி ஒரு தன்மையை கொண்டு வரேன். லெட் அண்ட் மைக் தான் நாங்க போடுறோம், நாங்கள் நிச்சயம் அது அங்க எடுத்து கொடுக்கும். அது இப்படி அந்த நடிப்புகள்ல சில இந்த வித்தியாசங்கள் நாங்கள் செய்ய வேணும். அதுதான் நான். அதாவது நானும் ஒரு கத்தோலிக்கரா இருக்கிறபடியால் இந்த கைப்பாசனுடைய வசனம் நானும் பார்த்த பாஸ், அதாவது இலங்கை சீமெந்து கோர்பரேஷன், அதாவது கேகேசில் கூடி காங்கிரஸ் கூட சில பேஷன் பிளே நடந்ததாக ஞாபகம் இருக்கிறது. அதில் கூட எனக்கு நீங்கள் பேசிய அதே பாணி, முதல் பாணி தான் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. இரண்டாவது பாணி அருமையாக இருக்கும் நினைக்கின்றேன். இப்ப ஒரு நாடகம் என்று வருகின்ற பொழுது பல வேடங்களை எல்லாம் ஏற்றி நடித்திருக்கிறீர்கள், என்ன ஒரு வித்தியாசமான வேடங்கள் எல்லாம் ஏற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு பிடித்த வேடம் என்று நீங்கள் மனதில் இன்னும் யோசித்திருக்கிறது என்று எதை சொல்லுவீர்கள் ஐயா? எனக்கு பிடித்த வேடம் எல்லாம் நான் பிரசவித்த குழந்தைகளா என்று சொன்னால் எதை நான் சொல்வதென்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் அந்த முத்தாமாணிக்கமா கோவலங்கண்ணகியில பாண்டிய மன்னனாக நடித்தது, அடுத்தது இந்த ஜான்சன் ராஜ்குமார், அவர் ஒரு சிறந்த ஒரு நாடக கூத்து ஆய்வாளர், அவரை நாங்கள் என்றும் மறக்கக்கூடாது. இன்று இந்த கூத்தை தன் காத்து வளர்த்து கொண்டுகின்ற வடபகுதியிலே வளர்த்து வருகின்ற ஒரு நல்ல ஒரு பிள்ளை, அவர் நல்ல ஒரு, நான் தம்பி என்று என்ன ஒரு அங்கிள் என்று கதைப்பேர். அப்படியான அந்த ஜான்சன் ராஜ்குமார் எழுதினது அற்றை திங்கள், கொல்லினம் கொற்றம், இந்த நாடகங்கள் இரண்டும் இலங்கையின் பல பாகங்களிலே மேடையேற்றப்பட்டது. அற்றை திங்கள் என்கின்ற கூத்து
வள்ளல் பாரியை மூவேந்தர் படையெடுத்து வள்ளல் பாரியை அளிக்கின்றார்கள். மூவேந்தர் படையெடுப்பு, அந்த மூவேந்தர் படையெடுப்பை நாங்கள் இலகுவாக காட்டுவோம். இது எங்களுடைய இன்றைய பிரைம் மினிஸ்டர் கூட முன்னுக்கு இருந்து அதை பார்த்தவர். இங்க பண்டார் நாயக்கா மெமோரியல் ஹால்ல நாங்கள் போட வைக்க. அப்ப அதுல நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், அந்த இறுதியில் கொண்டு வந்து அந்த வள்ளல் பாரியை கொண்டு வந்து, பாரி மன்னர் அவர் சிற்றரசர் தானே, அவரை இவங்கள் அப்படியே கொண்டு வந்து ஆளை கொண்டு வர்றாங்க. அப்ப இத ஜான்சன் அந்த வெளியில கொண்டு வந்து காட்டுரு. அது பார்வையாளரை பொறுத்தது, நீ எப்படி பார்க்கலாம், அது பார்வையாளரை பொறுத்தது. அதே மாதிரி கொல்லின குற்றம் என்கின்ற நாடகத்தை அந்த ஜான்சன் எழுதும் போது ராவணன் வந்து போருக்கு அனுப்புகின்றார், கும்பகர்ணனை போருக்கு அனுப்புகின்றார். அதற்கு முதல் மண்டோதரி ராவணனுடன் பேசுகின்றதாக ஒரு உரையாடல் பாடலாக வைத்திருக்கின்றார். அப்போ அந்த மண்டோதரி ராவணனிடம், நீங்கள் அவர்களுக்கு உரியதை கொடுத்து விட்டால் இந்த யுத்தம் இல்லத்தானே, இப்படி ஒரு வசனம் ஜான்சன் நாசுக்கா போட்டிருந்திருக்கிறேன் ஜான்சன். நான் அதை பாராட்டுவேன். நான் இப்படியான விஷயங்களை நான் பார்ப்பேன். அப்ப அவர்களுக்குரியது என்ன? சீதை அவர்களுக்குரியது. அந்த சீதையை நீங்கள் கொடுத்து விட்டால் யுத்தம் இல்லத்தானே. ஜான்சன் அதுக்குள்ளால அவர் அந்த சொல்ற எழுத்தாளனுக்கு அது வேணும், அவனால அதை காட்டலாம். நான் அதுல என்ற ஒரு வரலாற்று மாந்தர்களை வாழ வைக்கும் கலைஞர் நாம் என்று நான் ஒரு கட்டி என்ற பாடல் ஒன்றுல நான் எழுதியிருக்கேன். வரலாற்று மாந்தரை நாங்கள் தான் வாழ வைக்கிறோம், இந்த கலைஞன் தான் வாழ வைக்கிறோம். இவன் தான் சங்கிலியன், இவன் தான் பண்டாரவன்னியன், இவன் தான் யாழ்ப்பாடி, இவன் தான் என்று நாங்கள் ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து நாங்கள் வரலாற்று பதிவுகளை நாங்கள் செய்கின்றோம். இந்த கலைஞர்கள் நான் இல்லை, எனக்கு முதல் தோன்றிய மூத்த கலைஞர்கள், கலை பிதாமக்கள் அவைகள் செய்து கொண்டுதான் வந்த அந்த பணியைத்தான் நானும் இன்று தொடர்ந்து செய்கின்றேன். கொஞ்சம் வித்தியாச போக்கில் நான் செய்கிறதுக்கு நான் விரும்பி இருக்கிறேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் கூத்து கூட இப்ப நாங்கள் பல இடத்துல மேடையேற்றி இருக்கிறோம். சென்ற வருடத்துக்கு முதல் வருடம் இந்திய குடியரசு தினத்திலே அங்கே மேடையேற்றினோம். எல்லாம் இளைஞர்கள் தான். அதில் நான் இளைஞர் இல்லை, நானும் அதுல நடித்த ஒரு கவர்னரா வந்து நான் அதுல என்னுடைய மகன் டேமியன் என்ற ஒரு தம்பி, ஜெயந்த அப்படின்னு சொல்லி அந்த படிகள் ஜீவிதன் என்று நிறைய படிகள், அவங்களெல்லாம் இளமாக்கள் தான் அவங்க எல்லாரும். அந்த மாதிரி ஒரு மணித்தியாலம் போட்டோம். அப்படியே எல்லாரும் அந்த நுனிக்கதிரையில வந்து இருக்கிறேன் சொல்லுவார்களே. நான் இது நான் இதுக்காக நான் சொல்ல இல்லை, அந்த நிறைய எழுதியிருந்தார்கள், நிறைய எழுதியிருந்தார்கள் அதை பற்றி, அந்த கூத்தை பற்றி. அந்த இவர் வந்தார், எங்கட இங்க கமிஷனராக இருந்தவர், ஹை கமிஷனராக இருந்தவர் பாலச்சந்திரன், அவர் வந்து சொன்னார் இப்படி ஒரு கூத்து. அவருக்கு என்னென்றால் அந்த தங்கட நாட்டு கதையை நாங்கள் கூத்தாடி இருக்கிறோம். அதுக்கு முதல் நான் அவரிடம் கேட்டேன், நாங்கள் சங்கிலியனை போடுவோம், இல்லாட்ட ஜாழ்பாடி என்ற ஒரு கூத்து இருக்குன்னு அவருக்கு விளங்கிட்டு. அப்ப அவர் சொல்றாரு, என்னட்டு ஜாழ்பாடி என்ற அங்க இருந்து சாப்பாட்டு கொடி இல்லாம இங்க வந்து அதான் அவர் அவ்வளவு நான் விட்டுட்டு நான் இத நாங்கள் போடுறோம். சங்கிலியன் இருக்குது, எங்கிட்ட கோவலன் கண்ணகி இருக்குது. இந்த கூத்துகள் எல்லாம் நாங்கள் மேடையேற்றி கொண்டிருக்கின்றோம், மேடையேற்றி கொண்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி அந்த வகையில நாங்கள் கொடுப்போம், கூத்துகள் எல்லாம் கொடுப்போம், சுவையா கொடுப்போம் நாங்கள். ஆமா ஆமா ஆமா. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் எடுத்துக் கொள்கிறேன். நேர்களே, நீங்களும் இவ்வாறு இந்த நிகழ்ச்சியில் கலந்து ரசிப்பிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றையொன்று, உங்கள் விருப்பத்தை அல்லது எந்த வாரத்தில் அல்லது எந்த மாதத்தில் வர இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் எங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்க வேண்டும். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். மீண்டும் கலாபூஷணம் ஜூல்ஸ் காலின் அவர்கள், அண்ணாவியார் அவர்கள் ஏற்றுக் கொள்ள இருக்கின்றோம். இப்ப சொல்லுங்கள் ஐயா, இப்ப அண்ணாவியார் என்ற ஒரு காலகட்டத்தில் இருந்தது. உங்களுக்கு பிறகு, அதாவது உங்களுடைய தலைமுறையினருக்கு பின்னர் இப்ப இளைஞர்கள் வருவதாக சொல்லுகிறீர்கள். அவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு இந்த கலையை, அல்லது அது பாஷூரா இருக்கலாம், இல்ல குருநகரா இருக்கலாம், யாழ்ப்பாணமா இருக்கலாம், மட்டக்களப்பா இருக்கலாம், எவ்வளவு நம்பிக்கை அல்லது எவ்வளவு ஆணித்தனமாக நீங்கள் இருக்கிறீர்கள், இது தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு அல்லது அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு பயணிக்கும்? ஏனென்றால் நாங்கள் இருக்கின்ற உலகம் வந்து இப்பொழுது பூகோள அரசியல், பலவிதமான கலாச்சாரம், பலவிதமான பண்பாடு, நவீன தொழில்நுட்ப யுகம். எப்படி இதை பார்க்கிறீர்கள்? என்ன செய்ய போறீர்கள் உங்களை போன்ற ஒரு கலாபூஷணமா, ஒரு சிரேஷ்ட அண்ணாவியாராக?
இதுல நாங்கள் அந்த அர்ப்பணிப்போட இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் பயிற்றுவிக்க வேணும். அதான் இப்ப நான் செய்து கொண்டிருக்கிறது. மிகவும் அர்ப்பணிப்போட அதுல ஈடுபடுறார்கள் இந்த பிள்ளைகள். உதாரணத்துக்கு நான் முதல் குறிப்பிட்ட பேர்கள் மாதிரி என்னுடைய மகன் அவர் முல்லைத்தீவு கச்சேரியில் வேலை செய்கிறார். இருந்தாலும் அவரையும் நான் இதுக்குள்ள நான் கொண்டு வந்து இணைச்சிருக்கிறேன். இதே போன்று அந்த ஜெயந்தன்ற அவருடைய தகப்பன் தினேசன் சொல்லி அவர் அந்த ஜெயந்தன்ற அந்த தம்பியும் நல்ல ஈடுபாடு, அந்த ஆர்வம், எங்க நான் பாடுறோம் எங்க அறியணும் ஈடுபாடு. நான் போடுகின்ற நாடகத்துல முக்கிய பாத்திரம் அவரும் நடிப்பார் முக்கிய பாத்திரம். அடுத்த ஜீவிதன் என்ற தம்பி இருக்கிறார், ஜீவிதன் அவரும் டோல்கேதல் வாசிக்கிறது செய்கிறதுல அவர் நல்ல ஒரு ஈடுபாடு. இதே போல இந்த பக்கவாத்திய கலைஞர்கள் இருக்கின்றார்கள். இந்த பசன்பேக்கன் சொல்லி ஒரு தம்பி இருக்கு, அவர் எனக்கு ஒரு மகன் முறை அவர் இருக்கிறார். மற்ற பெகினண்டு இவைகள் இந்த பக்கவாத்திய கலைஞர்கள். இந்த பக்கவாத்திய கலைஞர்கள் அவர் தொழிலாகவே வைத்திருக்கின்றபடியால் அவர்களை நாங்கள் எடுக்கும்போது அவர்களுக்கு ஏற்ற ஊதியம் கொடுக்க வேண்டும். கொடுக்காவிட்டால் அது முறை இல்லை. நான் அவர்களை விட மாட்டேன். நான் அவர்களுக்கு அப்படித்தான் அவர்களை வச்சிருக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் அதை ஒரு தொழிலாகத்தான் அவைகள் வச்சிருக்கின்றார்கள். அந்த வகையில நாங்கள் அவையில் தான் இந்த வருங்காலத்திலே இந்த கூத்துக்களை ரஜீப் என்ற ஒரு தம்பி இருக்கிறார், ரஜீப் சொல்லி. அப்ப சில பேர் நான் சொல்லாமல் விட்டாலும் இந்த பேட்டியை பார்த்து போட்டு அங்கே இந்த பேரை சொல்லாமல் விட்டுட்டேன். அப்ப அப்படி நான் பொதுவா நான் கொஞ்சம் இவைகளை சொல்லிக் கொண்டேன். இப்ப இந்த 20 வயதுக்கு உட்பட்ட 2 படியில் இந்த முறை நடிக்கிறார். 2 படியில் முக்கிய பாத்திரங்கள் நடிக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏனென்றால் அப்படியே பாடல் அவங்க வந்திருக்கிறார்கள் படியில். அப்ப இதை என்ன ஒரு 40-50 வருஷத்துக்கு கடத்தக்கூடிய ஒரு வழி ஒன்றை நான் பாய்க்கின்றேன் என்று நான் நினைக்கின்றேன். இறைவனுக்கு சித்தமா இருந்தால் அது வெற்றி அளிக்கும். ஆமாம், அருமையிலும் அருமையா. என்றால் நாங்கள் எல்லோரும் புலம்பெயர்ந்து ஒரு சமூகமாக இருக்கின்ற வேளையில் இப்பொழுது தொழில்நுட்பம் எங்களை இணைக்கின்றது. அதைத்தான் உங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வானொலி சமூக வானொலியாக தாயகத்தில் உள்ள அல்லது கிழக்கு பகுதியில் இருப்பவர்களை கூட இணைத்து இந்த சமூகத்தோடு, தமிழோடு அல்லது கலையோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப இன்னொரு கேள்வி வருகின்றது ஐயா. இப்ப நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீர்கள் இதெல்லாம் ஒரு படமாக அல்லது யூடியூபில் எல்லாம் படமாக எடுத்துக்கொண்டிருப்பதாக. இப்ப இதே போல ஏற்கனவே இருந்த நாடகங்கள் அல்லது கூத்துக்களை எழுதி அல்லது ஒரு வலைப்பு அல்லது இணையத்தில் தரவேற்ற அல்லது வேறு ஏதாவது வகையில் ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைப்பதற்கான முயற்சிகள் ஏதாவது ஏற்படுமா அல்லது ஏதாவது செய்கிறீர்களா ஐயா? அதுதான் என்னுடைய முயற்சி. அதான் நான் இந்த யூடியூப்ல எல்லாம் எனக்கு அதை பற்றி அவ்வளவு பெரிய அறிவில்லை எனக்கு. இருந்தாலும் நான் இந்த இளைஞர்களை அதுல இணைத்து அவர்களிடம் கேட்டதுதான், இந்த யூடியூப்ல இதை நாங்கள் போட வேணும். போட்டால்தான் பாஷையூர் நாட்டு கூத்துக்கள் என்று போட்டால் அவங்க அதை எடுத்தால் அதை பார்க்க வேணும். பாஷையூர் நாட்டு இந்த கூத்து பார்க்க வேணும். அதுக்கிட்ட வழி நீங்கள் செய்ய வேணும்னு சொல்லி படியல் ஓம் என்று சொல்லி இருக்கிறாங்க. படியல் அடுத்தது நான் எங்க கருத்தரங்குக்கு போனேன். நான் இப்ப இந்த தேசிய நாடக விழா நடக்கின்றது. அப்ப தேசிய நாடக போட்டிக்கெல்லாம் நான் அந்த நடுவரா பணியாற்ற போறேன்னா அப்ப நிறைய ஆட்களை நான் சந்திக்கிறேன். நான் கொழும்பு, மட்டக்களப்பு எல்லா சகல இலங்கை என்ற எல்லா பகுதிக்கும் போறேன் நான். அப்ப அதுல நான் சொல்றது என்னன்னா, ஒரு காலத்துல இந்த தேசிய நாடகம் இதுக்குள்ள கூத்திருந்தது, கூத்து இருந்தது. எனக்கு 2006ஆம் ஆண்டு அதுல ஒரு சிறந்த நடிகனுக்கான விருது கிடைச்சது தேசிய நாடக விழாவில். அப்ப இப்ப அந்த கூத்தை எடுத்து விட்டு அந்த வெளிநாட்டு நாடகங்களை தமிழாக்கம் செய்து அப்படியான நாடகங்களை போட்டு கொண்டு போறாங்க. அண்மையில இந்த விதுர விக்ரமநாயக்கான்னு சொல்லி ஒரு மினிஸ்டர் வந்தார் கச்சேரியில. நான் இந்த மாவட்ட கலாச்சார அதிகார சபையில GA தலைவர், நான் அதுல உபதலைவராக இருக்கிறேன். அப்படி நான் அவரிடம் கேட்ட கேள்வி என்னென்றால், ஒரு காலத்துல எங்கட கூத்துக்கள் அங்கேயே மேடையேற்றப்பட்டது. இன்னைக்கு இந்த கூத்துக்கள் புறக்கணிக்கின்ற காரணம் என்ன? இதே மாதிரி சிங்கள கூத்துக்கள் புறக்கணிக்கப்படுகிறதா? சிங்கள ஆடல் கலை வடிவங்கள், சிங்கள தொன்மை கலை வடிவங்கள் புறக்கணிக்கப்படுகிறதான்னு நான் கேட்டேன். இந்த நீங்கள் குறைநிக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டுதான் கேட்டேன். அவருக்கு அது சரியா விளங்க இல்லையோ இல்ல விளங்கித்தான் சொன்னாரு தெரியா. இப்படியான கூத்துகளுக்கு நாங்கள் அப்படின்னா இங்க ஜாழ்ப்பாணத்துல ஒரு விழா எடுப்போம் என்று கேட்டேன். நான் சொன்ன விழா நடக்குது சார், இங்க விழா நடக்குது, கூத்து விழா நடக்குது. நாங்கள் அந்த தேசியத்துல எங்களுக்கான இந்த நிதி, இந்த பாடுபடுறவன்
பயனடைய வேணும். இந்த காலத்துல ஒருத்தன் கொழும்புக்கு போய் நாடகம் செய்துட்டு வாரேன்னா அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஊதிய மண்டலம் கிடைக்க வேணும். அதுக்கான வழிகளை நீங்கள் செய்து தரணும் என்று கேட்க அவர் சொன்னார். அங்கால பக்கத்துல இருந்த ஒரு செக்யூரிட்டி போல இருக்கு சொன்னார், அதை நோட் பண்ண. அதை எந்த அளவுக்கு வெற்றி அளிக்கிறது தெரியாது, அரசியல் தானே. அரசியல் தானே. ஆனால் நான் நினைக்கிறேன் ஐயா, உங்களுடைய அந்த திடமான நம்பிக்கையும் உங்களோடு இணைந்திருக்கிற அந்த இளைஞர் படையும் நல்லொரு முயற்சியாக அமையும் நம்புகின்றோம். நிறைவாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு அல்லது பார்த்து கொண்டிருக்கிறார்கள், முகநூல் வாயிலாகவும் யூடியூப் வாயிலாகவும் இந்த நிகழ்ச்சியை பலர் உலகம் பூரா பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் ஐயா? அவர்களுக்கு நான் சொல்லுவேன் என்றால், ஒரு கூத்தை மேடையேற்றுவதாக இருந்தால் அரை குறையாக மேடையேற்றாதீர்கள். ஒத்திகைகள் நிறைவே. ஏனென்றால் இன்றைய காலத்திலே நாங்கள் மக்களை, பார்வையாளரை அமர வைத்து 1 மணித்தியாலமோ 2 மணித்தியாலமோ ஒரு அழிக்கை, நாடக அழிக்கை செய்கிறோம் என்றால் அவையில நாங்கள் ஏமாற்றக்கூடாது. தரமான நாடகமாக கொண்டு வர வேண்டும். தரமாக பயிற்சி பெற வேண்டும். பயிற்சி பெற அவைகள் இந்த கண் வெட்டாமல் பார்த்து கொண்டிருக்க அளவுக்கு நாங்கள் நாடகம் போட வேணும். அப்பதான் நாடகம் வாழும். தயவு செய்து யாரும் அரைகுறையாக பழகி மேடையிலே ஏறி நான் வந்து விட்டேன், செய்து விட்டேன், இன்னும் புறப்படுகிறேன் என்று இருக்கக்கூடாது. நான் பாராட்டுவேன் இன்று இங்கிருந்து பிற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து சென்ற மக்கள் அங்கும் நாட்டுக்கூத்துக்களை மேடை ஏற்றுகின்றார்கள் என்றால் உண்மையில் நான் பெரும் மகிழ்வடைகிறேன். இந்த பாஷூர் மக்களும் அங்கே செய்கின்றார்கள். இதே போன்று வேற ஒவ்வொரு இடத்து மக்களும் அதை செய்கின்றார்கள். நான் பெருமைப்படுகின்றேன். காரணம் என்றால் எங்களது கலை வடிவம். நான் பிரான்சுக்கு நாங்கள் 97, 98ஆம் ஆண்டு போனபடியே அந்த நேரத்திலே நாங்கள் இந்த பிரான்ஸ் கலைஞர்களுடன் இணைந்திருந்தோம். நாங்கள் ஒரு ஸ்டூடியோ, பெரிய ஒரு இடம். அந்த இடம் எனக்கு சரியான ஞாபகம் வருவதில்லை. அங்கே நாங்கள் இணைந்திருந்த வேளையிலே எங்கள் கூத்து ஆடல்களை நாங்கள் ஆடி காட்டினோம். ஆடல்களை ஆடி காட்டு அவர்கள் மிகவும் உன்னிப்பாக அவதானமாக இந்த ஆடலை திரும்ப திரும்ப எங்கிட்ட பயின்றார்கள். எங்களிடம் அவர்கள் அந்த ஆடலை பயின்றார்கள். இது ஒரு வித்தியாசமான ஆடல், நல்லா இருக்கு. நாங்கள் அந்த அரச வர வேண்டாம், தாக்கிடதோம் தடி தனத்ததோம் தனத்ததோம் தக்க தாக்க தாக்க தக்க திக்கு தத்தலாங்க தக்க தடிக்கிடதோம் தோம் என்று இப்படியான சில பாடல்களோட நாங்கள் ஆடியெல்லாம் காட்டினோம். இந்த ஆடல் தரவுகள் எல்லாம் போட்டு ஆடி காட்டினோம். ஆடி காட்டினோம்னா அவைகளுக்கு நல்ல விருப்பம். முல்லைத்தீவுல இருந்த முல்லைத்தீவு ஆட்டங்கள், அதுல ஸ்பெஷல் ஆட்டம் இருக்கு. அவைகள்ட்ட ஸ்பெஷல் ஆட்டம் இருக்கு. வடமோடியில மௌனூர் சேர்த்து நான் நினைக்கின்றேன் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முதல் அந்த ஆடலை நான் பயின்றிருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். அவருடைய பழக்கிய ஒரு கூத்துல நான் கும்பகர்ணனாக, அவரை தான் நான் மட்டக்களப்பில் நாங்கள் ஒரு நாடக மேடை ஏற்றிக்க அவர் அங்க மேடையில தன் மாணவன் கொலின் என்று சொன்னார். என இப்ப ஒரு நல்ல ஒரு மகிழ்வா இருந்தது என்று சொன்னார். இங்க கண்டாலும் அவர் வாழ வேணும், என்ன நீடோடி காலம் அவர் வாழ வேணும். எங்கட ஒரு இயக்குனர் தந்தை மரியசீரடிகளார் நாங்கள் இழந்து விட்டோம். அவர் தான் போயிருந்தாலும் அந்த இடத்துக்கு ஜான்சன் ராஜ்குமாரை அவர் உருவாக்கி விட்டு போயிருக்கின்றார். அதை எடுத்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஜான்சன் ராஜ்குமார், அதை விட இந்த சாம் பிரதீபன் சொல்லி லண்டன்ல இருக்கிற சாம் பிரதீபன் சொல்லி அவரும் நல்ல ஒரு கூட்டு ஆடல் வடிவங்களே, அவர் ஒரு புதிய ஆடல் வடிவத்தை கண்டுபிடித்தவர். அந்த ஆடல் வடிவத்தை நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம், ஒரு யுத்த காட்சிக்கு பயன்படுத்தி இருக்கின்றோம். இதுதான் அந்த எங்களுடைய மரபோட ஒத்ததாக இருந்த அந்த ஆடல் வடிவம். அதை நான் அவைகள் எல்லாருக்கும் நான் சொல்றது என்னென்றால், இது உங்களோட முதுசம், இதை விட்டுவிடக்கூடாது. இங்கேயும் செய்ய வேணும், எல்லா மாவட்டங்கள்லையும் செய்ய வேணும், புலம்பெயர் நாடுகள்லையும் செய்ய வேணும். உங்களோட நேரத்தை கொஞ்சம் என்றாலும் ஒதுக்கி இதுக்கு ஒரு இடம் கொடுங்கோ என்றுதான் மிகவும் தாழ்மையாக நான் கேட்கிறேன். அருமையிலும் அருமையான ஆழமான கருத்துக்கள், பல விதமான அனுபவ பயிர்வுகள் சொல்வார்களே. பேராசிரியர் சண்முகதாஸ் குறிப்பிட்டது போல ஒரு பட்டறிவு உங்களை பார்க்கின்ற பொழுது சரியான ஒரு பட்டறிவோடு நீங்கள் இருக்கிறீர்கள். அது உங்களுடைய பேச்சிலும் தெரிகிறது, உங்களுடைய செயற்பாடுகளிலும் தெரிகிறது, நீங்கள் பெற்ற விருதுகளிலும் தெரிகிறது ஐயா. இவ்வளவு நேரமும் பல சிரமங்களுக்கு மத்தியில் உங்களுடைய கையடக்க தொலைபேசியினூடாக உங்களுடைய மகளுடைய உதவியோடு இவ்வளவு நேரமும் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உள்ளங்களோடும் இணைந்து அருமையான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் வகையிலும் இந்த ஏடிபிசி வானொலி சார்பாக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய பங்களிப்பு இந்த கூத்துக்கோ அல்லது கலைக்கோ அல்லது என்ன விதமான கலையா இருக்கட்டும், அதாவது நீங்கள் ஒரு சொல்வார்களே பற்றும் பலதையும் கற்று கொண்ட ஒரு மனிதராக இருக்கிறீர்கள். ஆகவே உங்களை போன்ற கலைஞர்கள் நீடூழி காலம் வாழ வேண்டும் ஐயா. இணைந்து கொண்டமைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஐயா.
என்னை இந்த நிகழ்ச்சியில் இணைத்ததற்கு நான் மிகவும் நன்றி கூறுகிறேன். அதைவிட இன்னும் ஒன்று நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் தான் சொல்ல வேண்டும். உங்களை இந்த வானொலி இதில் பணியாற்றுகின்ற கசில்தா, இவர் ஒரு அருமையான பாடகி. அவருடைய அருமையான பாடகி. அவருடைய பாடல்களை எங்களோட ஆலயங்களில் நாங்கள் இப்பவும் கேட்கிறாங்க. அவவும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூறத்தான் வேணும். நன்றி. தொடர்ந்து நாங்கள் இப்படியான சில பணிகளை நீங்கள் செய்து கொண்டு வாரதுக்கு, இந்த கலைஞர்களை வெளிக்கொணர்ந்து உலகறிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் கூறுகின்றேன். நன்றி ஐயா. வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி இவ்வாறு நீர். இவ்வாறு நேராக கலந்து சிறப்பித்திருந்தார் பாஷையூர் யாழ்ப்பாணத்திலிருந்து அண்ணாவியார் கலாபூஷணம் ஜூல்ஸ் கொலின் அவர்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அறிவிலும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி விடை பெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேர்களே.